பல்லவபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே கண்ணபிரானுடைய திருவிளையாடல்களை எல்லாம் அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் அந்த கண்ணபிரான் அப்பூச்சி காட்டின விதத்தை இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய 2ஆம் பத்தினுடைய முதல் திருமொழியிலே அனுபவிக்கிறார். கண்ணபிரான் செய்த செயல்கள் பலவற்றையெல்லாம் சொல்லி இப்படிப்பட்டவன் அப்பூச்சி காட்டுகின்றான், இப்படிப்பட்டவன் அப்பூச்சி காட்டுகின்றான் என்று தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அந்த திருமொழியிலே, அதாவது 2ஆம் பத்து முதல் திருமொழியிலே இப்பொழுது நாம் 8வது பாசுரத்தை அனுபவிக்கிறோம். இந்த 8வது பாசுரத்திலே என்ன விஷயம் தெரிவிக்கப்படுகிறது என்னால், இப்பொழுது கண்ணனாய் பிறந்திருக்கிற இவன் இதற்கு முன் அவதாரத்திலே இவனே ராமபிரானாக எழுந்தருளியிருந்தான் அல்லவா, அதையும் சேர்த்து அனுபவிக்கிறார். கண்ணன் வேறு ராமன் வேறு அல்லவே, 2 பேரும் ஒருவர் தானே. ஒரு அவதாரத்திலே அவன் ராமனாயிருந்தான், மற்றொரு அவதாரத்திலே அவனே கண்ணனாக இருந்தான். இதெல்லாம் யசோதைக்கு தெரியுமா என்றால், யசோதைக்கு தெரியாவிட்டாலும் கூட யசோதா பாவனையிலே பாடுகின்ற பெரியாழ்வாருக்கு தெரியும் அல்லவா. ஆயினாலே அவருக்கு இதிலே தானான தன்மையும் கலந்திருக்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும் என்று மணவாள மாமனிகள் காட்டியிருக்கிறார் என்று ஏற்கனவே தெரிவித்தோம். அந்த கிரமத்திலே இப்பொழுது 8வது பாசுரத்திலே ராமாவதார நிகழ்ச்சியை சொல்லி அப்படிப்பட்டவன் இப்பொழுது கண்ணனாக இங்கே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று தெரிவிக்கின்றார் பெரியாழ்வார். இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார்? அந்த ராமபிரான் வனத்திற்கு எழுந்தொழுகிற பொழுது என்ன நடந்தது என்பதை தெரிவிக்கிறார். அதற்கு முன்னாலே என்ன நடந்தது? கொங்கைவன் கூனி சொற்கொண்டு, வலிய கொங்கைகளையும் தன்னுடைய முதுகலே கூனையும் உடையவளான ஒரு பெண் பிள்ளை, அவள்தான் மந்தரை என்று பெயர். அவளுடைய சொற்கொண்டு ராமபிரான் வனத்திற்கு ஏகினான் என்று தெரிவிக்கிறார். அவளுடைய சொற்கொண்டா ஏகினான்? தசரதன் சொன்னபடியினாலே என்றோ ராமபிரான் காட்டிற்கு சென்றான் என்று கேட்கலாம். ஆனால் அதல்ல. கூனி அவள் போய் அந்த கைகேயினுடைய மனத்தை கலக்குகின்றாள். அந்த கைகேயி அதனாலே கலங்கிய மனத்தை உடையவளாய் தசரதனிடத்திலே வரம் வேண்டுகிறாள். அதனாலே தான் தசரதன் ராமபிரானை காட்டுக்கு அனுப்பித்தான் என்று வரலாறு உண்டு அல்லவா. அதனால இத்தனைக்கு மூல காரணம் யார் என்றால் அந்த கூனிதானே. மேலே பெரியாழ்வாரே மற்றொரு பாசுரத்திலே தெரிவிக்க போகிறார். கலக்கிய மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட, மலக்கிய மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய, புலக்குமரா காடுடைய போ என்று விடை கொடுப்பார் என்று இந்த மந்தரை கலக்கினபடியினாலேதான் கைகேயி கேட்டாள். கைகேயி கேட்டபடியினாலேதான் தசரதனும் ராமபிரானை வனத்திற்கு செல்லும்படி சொன்னான் என்று இந்த சரித்திரத்தை ஒட்டி இந்த கூனி சொற்கொண்டு காட்டுக்கு சென்றான் ராமபிரான் என்று தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. அப்படி செல்லுகிற பொழுது என்ன செய்தானால், கோலைய துங்கக்கரியும் பரியும் இராச்சியமும், துங்கக்கரி உத்துங்கமான கரி என்னால் ரொம்ப உயர்ந்த யானை. இந்த ராமபிரானுடைய பட்டத்து யானைக்கு சத்ருஞ்சயன் என்று பெயரா. மிக உயர்ந்த ஆனையாமத் பட்டத்து யானை. அப்படிப்பட்ட யானையையும் சரி, அது போன்ற பிற யானைகள், குதிரைகள், இவை எல்லாவற்றையும் துறந்து விட்டான் ராமபிரான். கோலைய துங்கக்கரியும் பரியும் இராஜ்யமும் எங்கும் பரதற்கருளி, எல்லாவற்றையும் பரதாழ்வானுக்கே கொடுத்து விட்டான் ராமபிரான் என்று இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்திலே தெரிவிக்கப்பட்ட விஷயம்தான். அப்படிப்பட்ட அந்த ராமபிரான் அதற்கு மேலே என்ன பண்ணினான்? வன்கானடை, வலிய கானகம். கானகம் என்னால் எப்பேற்பட்ட கானகம் அது? கல்லும் முள்ளும் நிறைந்திருப்பதாய், அங்கே துஷ்ட மிருகங்கள் எல்லாம் சஞ்சரிக்கக்கூடியதாய் மிகவும் கொடிய கானகம் என்றோ அந்த கானகத்தை போய் அடைந்தான். அந்த கானகத்தை அடைந்தவன் யார் என்றால் அங்கண்ணன், அழகிய கண்களை உடையவன் என்று இப்பொழுது கண்ணை சொல்லுகிறார். இது எதற்காக கண்ணை சொல்லுகிறார் என்றால், ராமபிரானுக்கு ராஜ்யத்திலே இருப்பதை காட்டிலும்
வனவாசத்திலே இருக்கிற பொழுதுதான் மகிழ்ச்சி அதிகமாக இருந்ததா. அதை வால்மீகியும் கூட காட்டுகின்றார். ராஜ்யம் வா வனவாசோவா வனவாசோ மகோதயா, ராஜ்யமா வனவாசமா என்றால் வனவாசம் தான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ராமபிரானே தெரிவித்ததாக ஓரிடத்திலே காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, மற்றொரு இடத்திலே தெரிவிக்கின்ற பொழுது பிரவிஷ்யது மகாரண்யம் ராமஹா ராஜீவலோச்சனஹா, பெரிய காட்டுக்குள்ளே நுழைந்தான். அப்பொழுது ராமன் எப்படி இருந்தார் என்னால் ராஜீவலோச்சனஹா, நன்றாக மலர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவனாய் இருந்தான் என்று தெரிவிக்கிறார் வால்மீகி. காட்டிற்கு உள்ளே நுழைகிற பொழுது சந்தோஷத்தாலே அவனுக்கு கண்கள் மலர்ந்தன அல்லவா. அதைத்தான் இந்த இடத்திலே பெரியாழ்வார் எப்படி காட்டுகின்றார் என்னால் வன்கானடை அங்கண்ணன பூச்சி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட வன்கானத்தை அடைந்த பொழுது அழகிய கண்களாய் உடையவனாய் இருந்தானே, அப்படிப்பட்ட ராமபிரான் அவன்தான் இப்பொழுது கண்ணனாக வந்திருக்கிறான். அவன் அப்பூச்சி காட்டுகின்றான். இங்கே கண்ணன் என்பதற்கு இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம், அழகிய கண்ணன். அப்படி போனவனால் அழகிய கண்ணை உடையவன் மட்டுமல்ல, அவனே கண்ணனாக வந்து பிறந்திருப்பவன். அப்படிப்பட்ட கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று இந்த 8வது பாசுரத்திலே தெரிவித்தார். இதற்கு மேலே அடுத்ததாக 9வது பாசுரம், அதுல என்ன தெரிவிக்கிறார் என்றால், அடியவர்களுக்காக கானகம் சென்றது ஒரு பொருள் அல்ல, பரமபதத்திலிருந்து அரைகுறைய தலைகுறைய ஓடி வந்து கஜேந்திரனுக்கு அருள் புரிந்தானே, அந்த எம்பெருமான் அவன்தான் இப்பொழுது கண்ணனாக வந்து அவதரித்திருக்கிறான் என்று அந்த சரித்திரத்தையும் அடுத்த 9வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். பதக முதலை என்கிறார். பதகம் என்னால் கொடிய முதலை என்று பொருள் சொல்லிவிடலாம். இன்னொரு அர்த்தம் பாதகம் என்கிற சொல்லுதான் பதகம் என்று வருகிறது என்று வைத்துக் கொண்டு மற்றொரு பொருள், அதாவது பாதகம் செய்கின்ற முதலை. அந்த கஜேந்திர ஆழ்வானை பாதித்த, அதாவது அவனுக்கு ஒரு கொடிய துன்பத்தை ஏற்படுத்த முதலை, ஆகையினாலே இது பதக முதலை. அந்த பதக முதலையினுடைய வாயிலே பட்ட கயிறு, அந்த முதலையினுடைய வாயிலே யானையினுடைய கால் விழுந்து விட்டது அல்லவா, சென்று விட்டது அல்லவா. அப்பொழுது அந்த கயிறு என்ன செய்தது என்றால், கதறி முதலிலே தன்னால் முடிந்தவரை அந்த முதலையினுடைய வாயிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று கஜேந்திர ஆழ்வான் முயற்சி செய்து பார்த்தான். ஆனாலும் அவனால் முடியவில்லை. ஒரு கணத்திலே எல்லாம் இற்று போய் ஓய்ந்த பொழுது உடனே என்ன பண்ணினான், கதறி கைகூப்பி கதறினான், கையை எடுத்து கூப்பினான். அங்க எங்க கூப்புவதற்கு அவனுக்கு 2 கைகள் இல்லையேனா, ஒரு கையை அவன் உயர்த்தினானே துதிக்கையை, அதுவே கையை கூப்பினது தானே. ஆகினால் கதறி கை கூப்பி அதற்கு மேலே என்ன செய்தான், என் கண்ணா கண்ணா என்ன. அங்கேயும் கூட பெரியாழ்வாருக்கு கண்ணா கண்ணா என்கிற சொல்லுதான் வருகிறது. கண்ணன் என்கிற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள், கண்ணன் என்கிற சொல்லுக்கு காப்பவன் ரட்சகன் என்று பொருள் என்றெல்லாம் உண்டு. ஆனால் இங்கே யசோதனுடைய பிள்ளையாகிற கண்ணன் என்கிற பொருளும் உண்டு. ஆனால் கஜேந்திரன் ரட்சகனே, ஆதி மூலமே, நாராயணா, ஓ மணிவண்ணா, நாகணையாய் வாராய், என் ஆரிடரை நீக்காய் என்று கஜேந்திர ஆழ்வான் கதறினதாக ஆழ்வார்கள் பாசுரங்கள் பாடுகிறார்களே, அதைத்தான் இங்கே பெரியாழ்வாரும் காட்டுகிறார். எப்படி சொல்கிறார், கதறி கை கூப்பி என் கண்ணா கண்ணா வெண்ணா உதவ புள்ளூர்ந்து. அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு உதவுவதற்காக புள்ளூர்ந்து சென்றான் என்கிறார். புள்ளூர்ந்துன்னா அது பெரிய சரித்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கருடாழ்வான் மீது வருகின்ற பொழுது அவனுடைய வேகம் போராமல் அவனை காலாலே உதைத்தானாம், கருடாழ்வானை கையாலே அடித்தானாம். முடிவிலே அப்படியெல்லாம் செய்தும் வேகம் கூடாமையினாலே தான் கீழே இறங்கி அந்த கருடாழ்வானையும் சுமந்து கொண்டு தானே ஓடவும் ஆரம்பித்தானாம். அவ்வளவு சீக்கிரம் அந்த மடுவின் கரைக்கு போய் சேர வேண்டும் என்று அரைகுறைய தலைகுறைய ஓடி வந்து நின்றான் என்று சொல்லுகின்றார்கள். அந்த சரித்திரத்தை உதவ புள்ளூர்ந்து அங்கு உரு துயர் தீர்த்த அந்த கஜேந்திர ஆழ்வான் உற்ற துயர். அந்த துயர் என்னன்னு கேட்டா, முதலின் வாயிலே பட்டு உயிர் போய்விடுமே, பிராணன் போய்விடுமே என்கிற துயர் அல்ல. பின்ன என்னன்னா, அந்த கரஸ்த கமலானி பாதயோகோ அர்ப்பித்தும் என்று சொல்லப்பட்டபடி கஜேந்திர ஆழ்வான் சமர்ப்பிக்கின்ற அந்த பூவை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது சமர்ப்பிக்க முடியாமல் போய்விடுமோ என்ற துயர் தான் கஜேந்திரனுக்கு ஏற்பட்டது. அந்த துயரை போக்கினான். போக்கினவன் யார் என்றால்
அதகன் அதகன் என்று ஒரு சொல். அது சம்ஸ்கிருதத்துல ஹதகன் ஹதகஹா என்னால் தண்டிப்பவன், அதாவது முதலையை கொன்றவன். ஹதகன் என்னால் கொல்லுபவன் என்று பொருள். ஆக இங்க முதலையை கொன்றவன். அப்படிப்பட்டவன் அப்பூச்சி காட்டுகிறான். எப்பேற்பட்ட பரம்பொருளவன், ஆதி மூலமே என்று அழைக்கப்பட்ட பரம்பொருள் இங்கே குழந்தைகளிடத்திலே சிறுவர்களிடத்திலே அப்பூச்சி காட்டி விளையாடி கொண்டிருக்கிறான் என்கிற விஷயத்தை இந்த பாசுரத்திலே அதகன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று தெரிவித்தார். மேலே இத்திருமொழியினுடைய கடைசி பாசுரத்திலே இந்த 10 பாசுரங்களை கற்பவர்களுக்கு பயன் கூறுகின்ற பொழுது அழகாக தெரிவிக்கிறார். வல்லாள் இலங்கை மலங்க. ராமபிரான் தான் கண்ணனாக வந்து அவதரித்தான் அல்லவா? அதனால அந்த சரித்திரத்தையே மறுபடியும் சொல்லுகிறார். அதாவது வலிய ஆட்கள் நிறைந்திருக்கும்படியான இலங்கை, அந்த இலங்கையானது மலங்கும்படியாக சரந்துறந்த வில்லாளன், அம்புகளை எல்லாம் பொழிந்த வில்லாளனான ராமபிரான் அவன்தான் இங்கே கண்ணனாக வந்து அவதரித்திருக்கிறான். அவன் அப்பூச்சி காட்டினான் என்கிற அந்த விஷயத்தை விட்டுசித்தன் விரித்த சொல்லார்ந்த அப்பூச்சி பாடல், விட்டுசித்தனான பெரியாழ்வார் அவர் விரித்த அப்பூச்சி பாடல். இவை பத்தும் வல்லார். என்ன கிடைக்கும் இவர்களுக்கு? வல்லார் போ என்னால் இங்கிருக்கிற காலத்திலே சௌக்கியமாக நில உலகத்திலே வாழ்ந்து இதிலிருந்து விடுபட்டு போகும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா வைகுந்தம் மன்னி இருப்பர். வேறெங்கும் செல்லாமல் ஒரு நரகலோகத்திற்கோ அல்லது திரும்பி வருகின்ற மற்ற லோகங்களுக்கோ செல்லாமல் பரமபதத்திலே போய் சௌக்கியமாக இருப்பர், நிரந்தரமான ஆனந்தத்தை அனுபவிப்பர் என்று இந்த 10 பாட்டுக்கு அழகாக பலன் சொல்லி தலை கட்டினார். இப்படி யசோதா பாவனையிலே பெரியாழ்வார் அனுபவிக்கிற அனுபவம் இன்னும் தொடர்கிறது. அந்த அனுபவத்தை அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்.